ஓபிஎஸ்க்கு ஆதரவு தரும் பிரபல தமிழ் நடிகர். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் அனுபவமிக்க ஒரு தலைவர் அப்படின்னா நமது ஓபிஎஸ் அவர்களை சொல்லலாம். அவருக்கு முன்னதாக ஏகப்பட்ட தலைவர் இருக்கிறாங்க. அவருக்கு பின்னதாகவும் தற்போது ஒரு சில தலைவர்கள் இருந்துகிட்டு தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர்களுக்கு நிலைமை என்பது இப்ப பாத்தீங்கன்னா சற்று சறுக்கலாகத்தான் இருந்து கொண்டிருக்கு. சறுக்கல் அப்படின்னா அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார். மறுபடியும் அதிமுகவில இணைவதற்குரிய வாய்ப்புகள் என்பது கதவுகள் என்பது இன்று வரைக்கும் திறக்கப்படல. ஆனால் தொண்டர்களுடைய அன்பும் மதிப்பும் மரியாதையும் ஓபிஎஸ் அவர்களுக்கு இன்று வரைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது நடிகர் விஜயை கூட்டணியில் சேர்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி படாத பாடுபடுகிறார். ஏன் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடனே கூட்டணி வைத்தால் அதிமுக ஜெயித்து விடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஒரு காலத்திலே அதிமுக எப்படி இருந்தது, அதிமுக எப்பேற்பட்ட கட்சி, தொண்டர்கள் மத்தியிலே தொண்டர்கள் அடிப்படையிலே மிகப்பெரிய ஜாம்பவான் ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம், புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை நம்பி இருக்கிறது அப்படிங்கிறதா மிகப்பெரிய கொடுமையாக இருந்தது. சரி, அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு புறம் இருந்தாலுமே நமது எடப்பாடி பழனிசாமி விஜயை நம்பி எப்படியாவது கூட்டணிக்கு இழுத்து விடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். அதே பாணியத்தான் தற்போது ஓபிஎஸ் அவர்களும் கையில் எடுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்ல. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா ரஜினியுடைய ஆதரவை எதிர்பார்ப்பதாக செய்திகள் கூட வெளியாகி, அதற்குத்தான் சமீபத்திலே ரஜினியை தனிப்பட்ட முறையிலே ஓபிஎஸ் சந்தித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் போடப்பட்ட ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் கூட விஜய் அவர்கள் நம்முடன் கூட்டணி வைக்கவில்லை என்றால், ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியுடன் விஜய் அவர்கள் கூட்டணி வைத்து விட்டால் நாம் அவரை விட பவர்ஃபுல்லான ஒரு நபரை பார்க்க வேண்டும். அப்படி என்றால் விஜயை விட அதிகப்படியான ரசிகர் பட்டாளத்தை கொண்ட ஒரே நபர் யார்? 2 நபர்கள் இருக்காங்க. அதுல ஒன்று நடிகர் அஜித் குமார் அவர்கள், அடுத்தபடியாக நமது ரஜினி அவர்கள் இருக்கு. இப்ப நடிகர் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவாக வரப்போறது கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக ரஜினி அவர்கள் பாஜகவிற்கு ஆல்ரெடி ஆதரவுகளை மறைமுகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கு. இப்ப ஓபிஎஸும் பாஜகவும் மிக நெருக்கமாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்ப வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமியின் மூலம் அதிமுக ஒன்றிணையாவிட்டால் ஓபிஎஸ் பிளஸ் பாஜக கூட்டணி என்பது கண்டிப்பாக. அப்ப ரஜினியுடைய ஆதரவும் பிளஸ் உள்ளே வந்தால் 3 பேருடைய ஆதரவுகளுமே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தேடி தந்து விடும் அப்படிங்கிற முடிவுக்கு நமது ஓபிஎஸ் அவர்கள் வந்து, இந்த முடிவுகளைத்தான் அடுத்து வரக்கூடிய நாட்களிலே பாத்தீங்க அப்படின்னா செயல்படுத்த இருப்பதாக செய்திகள் கூட வெளியாகி. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.